ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி போகுது? சண்டே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு தான் குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அது வந்து டக்குன்னு ஆடி மாதத்துலேயே நாங்கள் ஏன் அந்த வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா, அது வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆடி மாதம் எப்போவுமே பிளான் பண்ண மாட்டோம். ஏன்னா ரொம்ப அம்மன் கோவிலில் ரொம்ப வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஆடி மாதத்தில் கோயிலுக்கு போகிற பிளானே வச்சுக்க மாட்டோம். ஒன்று ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் போவோம், அப்படி இல்லைன்னா ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து போனது என்ன எதனால் அப்படின்னா, ஆடி மாதத்துலேயே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு ஆடி மாதமே பிளானும் பண்ணியாச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப வயிறு வலி அதுக்கு மாதிரி வந்து ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப அவருக்கு ஹீட் ஆகிட்டு ஓவர் ஹீட் ஆகிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. ஸ்கின் அலர்ஜினால் எப்படி சொல்கிறது, அது வந்து இந்த இப்போ கம்பளி பூச்சிலாம் வந்து இது பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டே இருந்தால் தடி தடியாக ஆகிடும். ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு வந்து தடி தடியாக இல்லாமல் அது வந்து சொறிவாக ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும். சொறிவாக திரும்ப வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும். அப்படியே கால் வரைக்கும் வந்துருச்சு. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சு. கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்கூலில் நானும் அவன் அதே ஸ்கூல்லே நான் ஒர்க் பண்ணுறதால என்னை வந்து கூப்பிட்டு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பையன் காலையிலேருந்து சொரிஞ்சிட்டே இருக்கான், ஒரு மாதிரி இச்சிங்காக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னா, உடனே நான் போயிட்டு கீழே போயிட்டு வந்து பார்த்த உடனே அவனுக்கு ஃபுல்லாகவே சாக்ஸ்லாம் கழட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஷர்ட்லாம் கழட்டிட்டு பார்த்தா லைட்டாக தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அப்புறம் அந்த மருந்து கொடுத்தா அப்பவும் சரியாகலை. அதுக்கப்புறமா வந்துட்டு சாமிக்கெலாம் வேண்டிக்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஒரு பிளானை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு 11 முடிஞ்சு வச்சுட்டு சரி வேறு மாதிரி இருக்குமோ ஆடி மாதத்தில் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் அது மாதிரியும் இல்லை, ஒரு 11 முடிஞ்சு வச்சுட்டு வேப்பஞ்சலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய பாளையத்தம்மாவுக்கு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு வச்சுட்டு அது எல்லாமே காணிக்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். சரி ஓகே ஆடி மாதத்துலேயே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்தில், அதான் காஞ்சிபுரம் போகிற ரூட்டு பழைய சீவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் வந்து என்னென்னா மன்னேரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மன்னேரி அம்மன் நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 8 இயர்ஸாக நாங்கள் அதை வந்து வழிபடலை. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நாங்கள் வழிபட்ட கோவில் எது அப்படின்னா கன்னியம்மன், செங்கல்பட்டு கன்னியம்மன் கோவில் இருக்குது தெரியுமா, அந்த கோவில் வந்து தான் நாங்கள் வந்து வழிபட்டுட்டு இருந்தோம். அதுதான் எங்களோட குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் நாங்கள் வந்து வழிபட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ரிலேஷனில், இவங்க தான் வந்து நம்மளுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்கள வந்து வழிபட ஆரம்பித்தோம். இப்போ தான் ஒரு 3 இயர்ஸாக வந்து வந்துட்டுருக்கோம் கோவிலுக்கு. ஆனால் நாங்கள் வரும்போதும் அந்த கன்னியம்மாவையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஒரு கேர்ள் வந்து காட்டினேன் இல்லையா, அவள் வந்து எங்களோட சிஸ்டர் இன் லாவோட பொண்ணு. இவன் வந்து என் பொண்ணு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவளை ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவள் ஃபுல்லாக பையன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். யூஸ்வலாக நான் வந்து ஃப்ரைடே கோயிலுக்கு போகும்போதே அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அவன் வந்து சும்மா உள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடிட்டு நாகவல்லி அம்மன் கோவில் இருக்கான், அதுக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டு வந்துகிட்டே இருப்பான். என்னால் இதே பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக விளக்கு போட்டு சாமி கும்பிட முடியாது. அதனால் நான் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன். இவன் வந்து இன்றைக்கி என் நாத்தனார் பொண்ணு வந்து ஃபுல்லாகவே அவள் தான் வந்து கேர் பண்ணிக்கிட்டான். இவங்க எல்லாம் சுற்றி நான் சுற்றுறேன் நீ வீடியோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பொண்ணும் என் நாத்தனார் பொண்ணும். அப்புறமா அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக இது பண்ணி எல்லாம் வீடியோ போட்டுட்ருந்தாங்க. அவங்களே வீடியோ எடுத்து எடிட்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவங்களே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாளுங்க 2 பேரும். அது பின்னாடி அவனும் சுற்றிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த பக்கம் பின்னாடி எங்கள் மதுரையில் பொங்கல் வச்சுட்ருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே நாங்களும் அதை அப்படியே பொங்கல்லாம் வச்சுட்டு டிஃபனு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கார்லேயே எல்லாமே பின்னாடி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். சாப்பாடு எங்கள் நாத்தனார் செஞ்சுட்டு வந்தாங்க, இட்லி வந்து நான் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வடை வந்து சாப்பிட்டோம். வடை வச்சு லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே நாங்கள் வந்து அங்கே போய் கன்னியம்மன் கோயிலில் தான் போய் சாப்பிட்டோம். இது வந்து இங்கே மன்னேரியம்மன் கோவில். இங்கே எல்லாமே இங்கே தான் நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து வந்துடுறது இப்படியே வந்துடுறோம்.
அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டில் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, அவங்களுக்கு வந்து புடவை இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, சரி பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. போனதுக்கப்புறமா ஐயர் வந்து நாங்கள் முன்னாடியே கால் பண்ணி வந்து சொல்லிட்டோம். அப்புறமா அவங்க தான் வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு பூஜையும் பண்ணுறதுக்கு போயாச்சு. இந்த அம்மா தான் வந்துட்டு மன்னேரி அம்மன். நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன். இது சும்மா வந்து டெம்ப்ரவரியாக இப்போதைக்கு வந்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அங்கே. ஏன்னா ரொம்ப அழகாக அமைதியாக ஒரு அம்மன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கு, இந்த பக்கம் அப்படியே நல்லா அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ தான் விடவே இல்லை. சபரியை பிடிச்சிட்டு தூக்கிக்கிட்டே தெரிஞ்சாவ. அதுக்கப்புறம் இதை எல்லாமே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்துட்டு ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது ஃபஸ்ட் இயர் வரும்போது கோவில் வந்து இதுவாக இருந்தது, டெவலப் ஆகாமல் இருந்தது. எப்படின்னா இது ஃபுல்லாகவே மண் தரையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தூக்கி இந்த பக்கம் வெளிப்பக்கமாக வச்சுருந்தாங்க நாங்கள் செகண்ட் இயர் வரும்போது. இப்போ தான் இது எல்லாமே நல்லா டெவலப் பண்ணி எல்லாமே கோவில் எல்லாம் புதுப்பிச்சு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகாக அதில் கார்டன் மாதிரி வச்சுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற தண்ணி, அந்த டேப்லாம் அங்கே வச்சுட்டு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற தண்ணி இது எல்லாமே கழுவுற தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி அழகாக ஒரு கார்டன் மாதிரி இருந்தது. அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வீடு கட்டினா கூட இந்த மாதிரிலாம் வந்து டெவலப் பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். ஆனால் கோவிலுக்குள்ளே இது மாதிரி சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்குன்னு தனியாக செடி இதெல்லாம் வச்சு அழகாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த தடவை ரொம்ப ஆசையாக இருந்தது, இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் தான் எங்களுக்கு அதிகமாக எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு அழகாக கொஞ்சம் நேரம் இருந்தோம். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக அப்புறம் பூஜை எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளே நான் இதை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பக்கம் வந்துட்டேன். ஃபுல்லாகவே சுற்றிட்டு இந்த பக்கம் சிவன் இருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அதே இடத்துல தான் இருக்கும். ஆர்ஓ வாட்டர் அந்த பக்கம் இருக்குது. அதில் தான் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு இது பண்ணோம். அங்கே தான் வந்துட்டு அந்த பக்கம் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அதில் பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் நல்லா இருந்துச்சு அழகாக. இப்போ ஃபுல்லாக சூப்பராக வந்து கட்டிட்டாங்க, நல்லா அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்ல, சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல அந்த சிங்கம், அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என் பையன் உட்காந்துட்ருப்பான்லாம் லாஸ்ட் இயர், அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதிலெல்லாம் உட்காந்துட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து அதிலெல்லாம் இந்த வருஷமும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பக்கம் கோயில் புதுசாக கட்டினதுனால அதை எல்லாமே இந்த பக்கம் செவுரு பூசிட்டு அந்த பேரெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என் பாப்பா தான் அந்த வீடியோ எடுத்தா. அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சிங்கம் பல்லெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காவ. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்த புடவை இருக்குல்ல, அதை வந்து ஐயர் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மடிச்சுட்டு அதை மேலே போட்டு சாத்தினதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த புடவை இல்லை, இது வந்து இன்னொரு அம்மா, அந்த அம்மா வெளியில் வச்சுருப்பாங்களே அந்த அம்மன்து. இப்போ அதுக்கப்புறம் அதை வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த புடவை. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. திருப்தியாக நல்லா நிதானமாக நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோம். திடீர்னு தான் அது வந்து பிளான் ஆச்சு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால இப்படிலாம் சொல்லி வர வச்சு நம்மளை வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. உண்மையாக தெய்வசக்தியை மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து போகிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா போகலாம் சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து எப்போவுமே 2 இயர்ஸ்க்கு 1 இயர்க்கு ட்வைஸ் போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக போகலாம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1 இயர்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போகலாம் அப்படின்றது தான் எல்லோரோட இதுவுமே. எல்லாருமே குலதெய்வ வழிபாடை வந்து எப்போவுமே மறக்காமல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ஐயப்பன் கோவில் இருந்தார், அவரையும் லைட்டாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போக ஆரம்பித்தோம் அப்படின்னா கன்னியம்மன் கோவில். நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கன்னியம்மனை தான் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் சொல்லி நினச்சி நாங்கள் வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அங்கே முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஏன்னா வர வழியில் தான், ஸோ அதனால் அதுக்கப்புறம் கன்னியம்மன் கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. இது எல்லாமே வந்து அங்கே இருக்க ஷாப்பு
ஒரு சில ஷாப்லாம் முடிஞ்சுச்சு. ஆனால் நான் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அங்கே மன்னியம்மன் கோவிலில் வந்து வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் அந்த டைமில் கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆடி மாதம் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கும். எப்போவுமே சண்டே டைம்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படி அலமோதும். எங்களால் நின்னே சாமி பார்க்க முடியாது. ஸ்டார்டிங்லலாம் அப்படி இருக்கும் கூட்டம். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து க்ரௌடு கம்மி தான். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 2:00 அது மாதிரி 1:00 ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சரி 1:30 3:30 யமகொண்டம்னு சொன்னோன்னே அது கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சு பொங்கல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றதால நான் எதுவுமே எடுக்கலை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை அந்த கன்னியம்மா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே தண்ணிலாம் வரும். எல்லாமே ரெஸ்ட் ரூம் எல்லாமே அங்கேயும் இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் சும்மா தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தட்டில் இந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி புடவை இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் முன்னாடியே எல்லாம் ப்ரீ பிளானாக தான் இருந்தோம். சாரீ இதெல்லாம் வாங்கி தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, போகிறதுக்கு ஸ்டெப் எடுக்க முடியாமல் ஒரு இதில் தான் இருந்தோம். அதனால தான் இப்போ எடுத்து எல்லாமே குலதெய்வ வழிபாடு எல்லாமே கம்ப்ளீட்டும் பண்ணி நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் நாங்கள் வந்து வந்தோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒன்று வரும் இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் இருக்குது, நம்மளுக்கு கூழ் ஊற்றுற வேலை இருக்குது. கூழ் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பக்கம் எங்களுக்கு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வர போகுது. அந்த மாதிரி ஒன்றா நம்மளுக்கு 1 பை 1 நடந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால் எல்லோரும் நீங்களும் அதே மாதிரி கடந்து போங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இதே மாதிரி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த தடவை நான் வந்து போடுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து கூழ் ஊற்றுற வேலை தான். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரிட்டன் ஆகும்போது கொஞ்சம் அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு காராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபோட்டோஸ்லாம் அந்தளவுக்கு எடுக்கல ஆக்சுவலாக. பட் ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரும்போது அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் அந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அந்த பக்கம் பைபாஸில் வந்துட்டுருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அண்ணா அங்கே அவங்க வீட்டில் இறங்கிட்டாங்க. அவங்களோட காரில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எங்களுக்கு ரெடில்ஸ் இந்த பைபாஸ்லேயே வந்துவிட்டோம். அதிலே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகியாச்சு. 6:00 அது மாதிரி வந்து ரீச் ஆனோம். மார்னிங் பார்த்திங்கன்னா 8:00 அது மாதிரி நாங்கள் கிளம்புனோம். ஈவினிங் 6:00 ரீச் ஆனோம். இன்றைக்கி இவ்வளோ தான். ஓகே, பாய். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய்.